கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று பேதுரு எழுதுகிறார். உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டு திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஒரு யுத்த வீரனாக உருவாக்கியிருக்கிறார். யுத்த களத்தில் நீங்கள் சகல ஆயத்தத்தோடும் நிற்கும்போது எதிரிகளைக் கண்டு ஓடி வருவீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உங்கள் வார்த்தையினால் பிசாசுக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். உங்கள் வாயினால் பாடல்களை பாட வேண்டும். உங்கள் வாயினால் எதிர்மறையான வார்த்தைகள் வரக்கூடாது. சந்தேகத்தின் வார்த்தை வரக்கூடாது. அவிசுவாசத்தின் வார்த்தை வரக்கூடாது. ஏனெனில் சந்தேக வார்த்தைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் பிசாசின் வித்து. அந்த வார்த்தையினால் உங்களையே பிசாசு என்ன செய்வான்? அழித்து விடுவான். ஆகவே சூழ்நிலையே எதிராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும். பாவ சிந்தனைகள் வருகிறதா? அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து ஜெயம் பெற செய்வாராக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கவும் விழித்திருக்கவும் எதிராளியாகிய சாத்தானை எதிர்த்து நிற்கவும் தக்கதான பலன் எங்களுக்கு வரத்தக்கதாக எப்பொழுதும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.